கல்யாணம் பண்றதுக்கான லீகல் ஏஜ் என்னன்னு சொல்லுங்க ப்ரோ. பொண்ணுங்களுக்கு என்ன, பசங்களுக்கு என்ன? இந்த டவுட் வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல ப்ரோ, லவ் பண்றவங்களுக்கும் இருக்கு, பேரண்ட்ஸ்க்கும் இருக்கு. ஸோ எந்த வயசுல வந்து பொண்ணுங்களுக்கு மேரேஜ் பண்ணணும், எந்த வயசுல பசங்களுக்கு மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்றதுக்கான லீகல் ஏஜ் பொண்ணுங்களுக்கு என்ன அப்படின்னா 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். 18 வயசு ஸ்டார்ட் ஆகக்கூடாது, 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். பசங்களுக்கு 21 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். இதை எப்படி கால்குலேட்டர்ல பார்க்கலாம் அப்படின்றத பத்தி இன்னைக்கு செக் பண்ணலாம் வாங்க. எக்ஸாக்ட் ஏஜ் கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பாக தான் சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா ஒரு 18 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 18 கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை 18 கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா 18 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கால்குலேட்டரில் நம்ம எக்ஸாக்ட் ஏஜ் எப்படி பார்க்குறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. கூகுளில் ஏஜ் கால்குலேட்டர் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா நிறைய வெப்சைட்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை உங்களுடைய லவருடைய டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை மேரேஜ் பண்ணிக்க போகிறவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோ டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு என்ன டேட் அப்படின்றதும் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய இன்னைக்கான எக்ஸாக்ட் ஏஜ் என்ன அப்படின்றது இதில் ஷோ ஆயிருங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த டேட் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு பையனா இருந்தால் 20 வருஷம்